டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு புட்டு தான் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு 3 முறை வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ அரிசி நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறி இருக்கு. இப்போ இந்த அரிசியை தண்ணி இல்லாம நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம காட்டன் கிளாத்ல இந்த அரிசியை போட்டு ஃபேன்ல ஒரு அரை மணி நேரம் உணர்த்தி எடுத்துக்கலாம். இந்த ஈரப்பதம் இல்லாத இருக்கணும். ஒரு 1/2 hour ஃபேன்ல இருக்கட்டும். இப்போ அரிசி நல்லா உணர்ந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இந்த அரிசியை மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரிசியை அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்து இப்போ இதில் கொஞ்சம் தெளிச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியில் சால்ட் நல்லா கரைஞ்சிருக்கு. லைட்டாக இப்படி தண்ணியை தெளித்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவை பிடிச்சா இப்போ இந்த பதம் வரணும். இப்படி நம்ம இட்லி பாத்திரத்துல இப்ப மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்படி மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். போய் ஓபன் பண்ணி பார்ப்போம். மாவு நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவை நல்லா உடைச்சி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இப்போ நல்லா கலந்துக்கோங்க. சூப்பரான ஆரோக்கியமான மாப்பிள்ளை சம்பா புட்டு ரெடி ஆகிருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.